வெயிட் ஃபார் த இன்ட்ரோ. ஓகேவா? ஏ தளபதி தளபதி வாழ்க, வெற்றி கொடி வெற்றி கொடி வாழ்க, ஏ தளபதி தளபதி வாழ்க, வெற்றி கொடி வெற்றி கொடி வாழ்க. இந்த பாட்டு இப்ப ட்ரெண்டு. ஆனா அது மட்டும் ட்ரெண்ட் இல்லை. காலையில இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு வந்து 4ஆம் தேதி. 4ஆம் தேதி காலையில 5 மணிக்கு இருந்தாச்சு. 5 மணிக்கு நான் போய் ரீல்ஸ் பார்த்தா என்ன தெரியுமா வருது? இந்த மாதிரி அதுவும் வேற்று மதத்தை சார்ந்த ஜோசப் விஜய் அவர் கட்சியுடன் சேர்ந்து, அப்புறம் அந்த பாடகர் பேரை மறந்துட்டேனே, அவரும் 2 பேரும் அந்த ஃபங்க்ஷனில் முருகன் பாடலை இழிவுபடுத்தினார்கள். பக்தர்கள் பாடும், கோடிக்கணக்கான மக்கள் மற்றும் பக்தர்கள் பாடும் முருகன் பாடலை இழிவுபடுத்தும் விதமாக பாடியுள்ளனர். அதனால் நாங்கள் இந்த மாதிரி ஆன்லைன்ல புகார் கொடுத்திருக்கோம். இதை வந்து பெரிய ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாங்க வந்து நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ். யோசிக்கிறேன் நான், காசு இருந்தா போய் ஹெல்ப் பண்ணுங்க, டைம் இருந்தா போய் ஹெல்ப் பண்ணுங்க, வேலை பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதுல என்ன இருக்கு? அவன் என்னென்ன பாட்டியோ என்னென்ன மாதிரி ரீமிக்ஸ் பண்ணிட்டு படத்துல மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கான். சரி, அதை கூட விட்டலாம். ஊர்ல என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. கொள்ளையடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, ரேப் பண்றாங்க, ஹானர் கில்லிங் பண்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க. எல்லாத்துக்குமே கருத்து தெரிவிக்கலாம், கேஸ் போடலாம். அதுக்கெல்லாம் எதுக்கு செலவு பண்ண முடியாது. இப்ப எப்படி ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா, என்னைக்கு வந்து தளபதி விஜய் அரசியலுக்கு வரேன், கட்சியை தொடங்குறேன்னு சொல்லிட்டு கட்சியை அனௌன்ஸ் பண்ணாரோ அன்னையிலிருந்து நியூஸ் சேனலா இருக்கட்டும், இல்ல எல்லா கட்சிக்காரங்களா இருக்கட்டும், இல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், இன்ஃபுளுசரா இருக்கட்டும், இல்ல பொதுமக்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் போயிட்டு விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க, டிவிகே பத்தி என்ன நினைக்கிறீங்க, டிவிகே தொண்டர்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவங்க ஃபங்க்ஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, அவர் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா, அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா, அவருக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா, அவருக்கு வச்சு கண்டென்ட் பண்றீங்க, நீங்க நல்லா வியூஸ் பாக்குறீங்க, சம்பாதிச்சுட்டு போடுறீங்க, அவ்வளவுதான் விஷயம். வேற எதுவுமே பண்றது கிடையாது. இதுக்கு நீங்க எதுனா தப்பா பேசுறீங்க? ஜாலியா சம்பாதிங்கன்னு சொல்லிட்டு அவரு விட்டுறாரு. அவரு பேசினா என்ன பேசுறாரு, அவர் பேசலன்னா ஏன் பேசல? சரி, ஓகே, இது காலையிலே ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா இருந்ததால தளபதி தளபதி வாழ்க, வெற்றி கொடி வெற்றி கொடி வாழ்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு விஷயம்னு காலையில இதை பத்தி பேச வச்சுட்டாங்களே. சரி, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா, நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். நேற்று எதுவுமே பண்ணல. நேற்று வந்து இன்னைக்கு காலையில 4 மணிக்கு உட்காந்து வீடியோவை முடிச்சு அப்லோட் பண்றேன் நான் யூடியூப்ல. இந்த மாதிரி நேத்தோட விளாக இன்னைக்கு காலையில அப்லோட் பண்றேன். அப்ப இன்னையோட விளாக நான் என்னைக்கு அப்லோட் பண்ணுவேன்? அது இன்னைக்கே முடிச்சிடலாம். அதோட சேர்த்து இன்னும் 2 வீடியோ இருக்கு. ஒரு வீடியோ குளிக்காம பண்ணேன், அது ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ, நிறைய நியூஸை கவர் பண்ற மாதிரி இருக்கும், அதை எடிட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் ஏஐ அக்காஸ் அவங்கள பத்தி ஒரு வீடியோ பண்ணேன், அதையும் எடிட் பண்ணி போடணும். அப்புறம் இன்னைக்கான சில ரீல்ஸும் பண்ணணும், அதையும் எடிட் பண்ணி ஷூட் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி எடிட் பண்ணி போடணும். பெரிய வேலை இருக்கு இன்னைக்கு. பட் இதுதான் நம்ம வேலை ஆனதுக்கப்புறம் டெய்லி இதை பண்ணி தானே ஆகணும். சரி, ஓகே. நேற்று வந்து நான் ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. ஒரு லவ்ல அவங்க எந்த அளவுக்கு ஸ்டார்டிங் லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது எப்படி இருப்பாங்க, முடிக்கும் போது எப்படி இருப்பாங்க, ஐயோ அந்த பாட்டு வேற வருது, முடிக்கும் போது எப்படி இருப்பாங்க, அந்த லவ் எப்படி மாறுது, அந்த லவ் லாங்குவேஜ் எப்படி மாறுது, பிடிச்சி லவ் பண்ண ஆரம்பிச்சவங்க பிடிக்காம போகும்போது எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விடுறாங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப பேசுவாங்க லவர்ஸ்லாம். ஆனா அதை சுருக்கி ஒரு மாதிரி கண்டென்ட் மாதிரி பண்ணி போட்டேன். நேற்று ஸ்கிரிப்ட் பெருசாக தான் எழுதுனேன், எல்லாமே ஷூட் பண்ணேன், ஆனால் எடிட் பண்ணி போகும்போது குட்டியாக தான் போட்டேன். சரி, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போ அந்த ரீல் வந்து நான் இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். இப்போதைக்கு நேற்று நைட் எப்போ ஒரு 8 மணி இருக்கும்பா, 8 to 9 மணிக்கிட்ட நான் வந்து அந்த ரீலில் போட்டேன். அப்பயே ஆக்சுவலாக நல்லா தான் வியூஸ் போச்சு. இப்போ எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஆஹா, எவ்வளோ தெரியுமா போயிருக்கு? இன்ஸ்டாவில் வந்து எவ்வளோ போயிருக்குன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், 8181. ஓகேவா? அதாவது 8K போயிருக்குங்க. எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு பா? 235 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 8 பேர் வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க, 51 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. 51 பேர் ஷேர் பண்ணி பாரு, நீதான் அப்படி பாத்தியா, இதுதான் உனக்கும் நடந்துச்சு அப்படின்னு பண்ணியிருக்காங்க போல. 53 பேர் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து இன்ஸ்டாகிராம் நிலவரம். யூடியூப் நிலவரம் இதோ உங்களுக்காக. யூடியூப்ல வந்து என்ன காதல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு தலைப்பில் போட்டிருந்தேன் அந்த வீடியோவை. யூடியூப்லையுமே ஆக்சுவலாக நல்ல வியூஸ் தாங்க போயிருக்கு. வியூஸ் ஆர் 11% ஹையர் தென் யுவர் அதர் ஷார்ட்ஸ் அண்ட் யுவர் ஷார்ட் காட் ஷேர்டு மோர். இந்த ஷேர் வேற பண்றாங்களா அதிகமா? சூப்பரு. இதுல வந்து கிட்டத்தட்ட 2.1K தான் போயிருக்கு. அதுல 8K போயிருக்கு, இல்லை 2.1K. ஒரு சப்ஸ்கிரைபர் வேற வந்திருக்காங்க இந்த ரீலை இந்த ஷார்ட்ஸை பார்த்து.
சந்தோஷம். வாங்க, எங்களோட குடும்பத்துக்கு உங்களை நான் வந்து வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணலாமா? எப்படி வந்து டிவிக்கு வந்து ஒரு சின்னத்தை, விசில் சின்னத்தை அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சின்னத்தை வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். மதன் கௌரினா இப்படி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வேற யார் இருக்காங்க? இது A2D அவருனா இப்படி வச்சுக்காரு. அவர் ஏதோ இப்படியா இப்படி வச்சிருக்காரு ஒரு இது. அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இது வச்சிருக்காங்க, ஹேண்ட் சிக்னேச்சர் மாதிரி வச்சிருக்காங்க. எனக்கு ஒன்று இருக்கு, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கலாம், யூஸ் பண்ணாமல் போகலாம். ஆனா இனிமே அதை நான் எடுத்துக்கிட்டேன், அண்ணன் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதை இன்னைக்கு வந்து நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நான் அதை அனௌன்ஸ் பண்றேன். சரி, அதுக்கு முன்னாடி காலை கடன், நான் சொல்றேன் அந்த கடன் கிடையாது, காலை கடன் வந்து நாம ஸ்டார்ட் பண்ணோம். ஐயோ, இதோட யூடியூபோட இது வேற நான் சொல்லல இதுங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். யூடியூபோட நிலவரப்படி இதுக்கு லைக்ஸ் எவ்வளோனா 2106 வியூஸ் போயிருக்கு. அதில் வந்து எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னா 13 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்ஸ்டாகிராம் காட்டிலும் யூடியூபுக்கு வந்து கொஞ்சம் ரீச் கம்மியாக தான் இருக்குது. அது ரொம்ப வருஷமாக நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை நம்ம அடித்து உடைக்கணும், அதுதான் என்னோட வேலை. இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக ஒரு ஃப்ளோவில் இதுதான் என்னோட சேனல், இங்கே போனால் இது உள்ளே இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு ஒரு அல்கோரிதம் செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேபி புஷ் பண்ண ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரியாக்ஷன் வீடியோ திரும்ப அது மண்டைக்குள்ள வந்துட்டே இருக்கு. அந்த ரியாக்ஷன் வீடியோ மட்டும் நான் பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் அந்த ஆடியன்ஸ் எனக்கு செட் ஆகாமல் இருந்திருப்பாங்க, வேற ஒரு ஆடியன்ஸ் பில்ட் ஆகிருப்பாங்க. ஓகே, பில்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இப்போ விளாக் ஆரம்பிக்கலாமா? வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு எரளவளன் யூடியூப் சேனல். நீங்க என்ன எரல்ஸ் இல்லைனா அஜின்னு கூப்பிடலாம், ஓகேவா? இது அஜிலாக்ஸ். எத்தனாவது எபிசோடுன்னு கேட்டீங்கன்னா எபிசோட் நம்பர் 3. ஸோ இன்னைக்கு நாம வந்து நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்க நான் என்னென்ன பண்றேன்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்க ரீல்ஸை பத்தி நான் எப்ப வேணா எப்படி வேணா ஷேர் பண்ணுவேன். திடீர்னு நான் பேசிட்டு இருப்பேன், திடீர்னு அந்த விஷயத்த உள்ள நுழைச்சி அப்படியே பூசி மொழிகி அதை வந்து திணிச்சு விட்டுருவாங்க மேல. ஸோ அதனால ரெடியா இருங்க. இந்த மாதிரி காலையிலே இவங்க எதுக்கு இந்த மாதிரி கேலண்டர் வச்சிருக்காங்க? நீங்க போனை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கேலண்டர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, நம்ம இந்த மாதிரி காலைல எழுந்தோடனே இப்படி படிச்சு மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னு தான். எங்க இந்த கீழ் நோக்கு நாள்லாம் என்னங்க கீழ் நோக்கு நாள்லாம் கண்ணி முயற்சி மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். வேற எந்த ராசியில இருந்து மாட்டே போகலான்னு பார்ப்போமா? சிந்தனை, வரவு, தாமதம் வேணாம், அதெல்லாம் தேவையில்ல. செலவு, ஆதரவு வேணாம். வெற்றி எடுத்துக்கலாம். மேன்மை, நன்மை, அசதி, தெளிவு, நேர்மை. ஓகே, நம்ம முயற்சி பண்ணி வெற்றி பெறுறோம், அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம ராசி கன்னி மற்றும் துலாம். நமக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம். கன்னி ஏன் ராசி, துலாம் அதுவும் இனிமே ஏன் ராசி தான். நண்பா நண்பிசு, நான் வந்து குளிச்சதுக்கு அப்புறம் பாருங்களேன், முகம் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த தாடி, அதுக்கப்புறம் அந்த முடியெல்லாம் படிஞ்சு ஒரு மாதிரி அந்த ஈரப்பதத்தோட பார்க்கும்போது முகம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்து இந்த கண்ணாடியில பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சுச்சு. அதே மாதிரிதான் உங்களுக்கும் காலை நான் குளிக்காம பார்த்தப்ப எப்படி இருந்துச்சோ இப்ப வேற மாதிரி இருக்கும் நம்புறேன். பான்னு சொன்னால ஒரு சாங், அந்த சாங் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. யூடியூப்ல இப்ப எவ்வளவு இருக்குன்னு பாத்துருவோமா? அப்லோட் பண்ணிட்டு தான் நான் குளிக்க போனேன். ஓகே, 147 வியூஸ் வந்துட்டு யூடியூப்ல போயிருக்கு. 6 லைக் வந்திருக்கு. 2 கமெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா. தம்பி சூப்பரா இருக்குமா, பாசமுடன் அக்கா. வாவ். சுதர் மேம் 6260 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஹா அக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி கமெண்ட் வரும்போது. இன்னொரு கமெண்ட் வந்து பார்க்க முடியல. இன்னொரு கமெண்ட் யார் பண்ணியிருக்கா? மேபி கொஞ்சம் யாராச்சும் திட்டி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது வராது, ஏன்னா கொஞ்சம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குல்ல. ஸோ அது அப்புறம் நான் பார்த்து சொல்கிறேன். சரி, யூடியூப் ஓகே. இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து எவ்வளோ வியூஸு எவ்வளோ லைக்ஸு இருக்குன்னு பார்ப்போமா? 424 வியூஸு. வாவ், அதை விட கொஞ்சம் அதிகம் தான். சரி, எவ்வளோ லைக் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, 18 லைக்ஸ் வந்திருக்குங்க. பரவாயில்லையே. 18 பேர் நமக்கு லைக் பண்ணியிருக்காங்க. 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க கை தட்டிருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து நல்லா இருக்கு நண்பா, இன்னும் பெட்டராக சாங்ஸ் போடு நண்பா. அவன் என் ஃப்ரெண்டு தான், அவன் வந்து கமெண்ட் போட்டிருக்கான். நன்றி நண்பா, நன்றிகள் 2 பேருக்கும். இது சாயந்தரம் முடியும் போது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு அப்லோட் பண்ணுற வீடியோஸோட அப்டேட் வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நேற்று அந்த போட்ட அந்த லவ் பெயின் அப்படிங்கிற அந்த வீடியோக்கு வந்து நான் காலைல எவ்வளோ சொன்னேன், 900 எவ்வளோ சொன்னேன்னா, இப்போ 9000 சொன்னா நினைக்கிறேன், 9K 8K. இப்போ வந்து 13K போயிருக்குங்க. 13,000 வியூஸ் போயிருக்கு பாருங்க. இந்த வீடியோ தான் 13,000 வியூஸ் போயிருக்கு. செம்ம 13,000 பேர். 429 லைக் வந்திருக்கு. 21 பேர் வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. 123 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. 98 பேர் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு கமெண்ட்ஸ் பாருங்க, ஃபோக்கஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். ஐசு ராம் ட்ரூன் போட்டிருக்காங்க. கேரளா கேர்ள் 59 வந்து ஐ ஃபேஸ்டு திஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க.
பாய் வரமாட்டேங்குது இப்போதைக்கு. அடுத்து ஹர்ஷி நாட் 3 2 ways அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. போத் சைடும் இப்படிதான் இருக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஓகே, நல்லது நல்லது, பிறக்கட்டும். ஓகே, அப்போ ரெகுலராக நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணி நல்ல கண்டென்ட் கொடுக்கணும், நல்லா நம்ம திறமையை காட்டணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும் நம்பிக்கையில் தொடர்கிறேன். இன்னைக்கு வேற என்ன ரீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நடக்கிற பிளான்ல வந்து பாருங்க. ஒரு சின்ன அப்டேட்டா கொடுக்கணும்னு நினைச்சா நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீங்களும் போய் சாப்பிடுங்க. இப்போ நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எப்படி வீடியோவில் பேச வருதா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம 2 வீடியோ வந்து ரீசெண்டாக போட்டோம். அதுக்கு ஒரு வீடியோ அப்லோடிங்ல இருக்கு, இன்னொரு வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் டெய்லி விலாகுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு டாக்ஸிக் ஸ்கிரிப்ட் வந்து எழுதி நான் கண்டென்ட்டாக போட்டிருந்தேன்ல, ஸோ அதை தான் இப்போ வந்து நான் அதுக்காக ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இன்னைக்கு வேற கண்டென்ட் எதுவும் இல்லை, இன்னைக்கு சாங் மட்டும்தான் நம்ம பாடினதால அந்த சாங் மட்டும்தான் இன்னைக்கு கண்டென்ட். ஏன்னா நமக்கு நேற்று எடுத்த வீடியோஸே அவ்வளோ எடிட் பெண்டிங் கிடக்கு. ஒரு 2 வீடியோ, இன்னும் ஒரு வீடியோ பெண்டிங், பெரிய வீடியோ இருக்கு. இன்னைக்கு டெய்லி விலாகுக்கு அந்த வீடியோ எடிட் பண்ணணும். ஸோ மற்ற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட் உட்காந்து கொஞ்சம் ஸ்கிரிப்ட்லாம் எழுதிட்டு நாளைக்கு ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். சரி, ப்ரீத்திங் ஸ்பேஸ் மாதிரி. ஸோ அந்த டைம்ல நான் வந்து கேன்வால தான் எதுவுமே எடிட் பண்ணுவேன். நமக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சாலுமே கேன்வா வந்து ரொம்ப ஈஸிங்க, எலமெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக பிக் பண்ணிக்க முடியும். ஈவன் இஃப் யூ ஹேவ் ப்ரீமியம் வெர்ஷன் இல்லைனா கூட, ப்ரீமியம் வந்து உங்கள்கிட்ட இல்லைனா கூட நமக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கேன்வாவில் இருக்கு. ஸோ இது வந்து ஏஐல போட்டு என்னோட இமேஜ் எடுத்து ஜனவரி ரீகேப்னு போட்டேன். இதுக்கு ஒரு 12 வியூஸ் தான் போச்சு, அது வேற விஷயம். அப்புறம் குடும்பஸ்தன் 2, ஏன்னா சரி மணிகண்டன் அவர்கள் மாதிரி நான் ஆக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மேபி குடும்பஸ்தன் 2 இவர் நடிக்கிறதா நான் நடிக்கலாம், ஏன்னா என்ன மணிகண்டன் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதுக்கு வந்து நான் இதோட தம்ப்நெயில் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி உள்ள போன உடனே எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த தம்ப்நெயில். எப்படி பார்க்க சூப்பராக இருக்கா? ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் ஃபோனில் பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்கும், பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து ரைட்டிங் டாக்ஸிக் லவ் ஸ்கிரிப்ட். ஏன்னா நேற்று போட்ட விலாகில் வந்து அது இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பேன், பட் அது ஃபுல் வீடியோ காட்டல, ஏன்னா ஆல்ரெடி பெரிய வீடியோ அது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நம்ம ஒன்று பண்ண போகிறோம்னா, ஏஐக்காக நாம் வந்து இன்னைக்கு ஒரு கண்டென்ட் போட போகிறேன், ஏஐ அக்காஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து இந்த ரியல் அனன்யா அவங்க தான் ட்ரெண்டிங்கில் இருந்தாங்கல்ல. ஸோ அவங்களோட பிக்சர்ஸ்லாம் எடுத்து, மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, பட் இந்த கிரையான் அந்த ஏஐ வந்து நீங்கள் அந்த இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா, இங்கே பாருங்களேன், ஸோ பண்ணியே காட்டுறேன். கிரையான் ஒரு ஃப்ரீ ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் இருக்கா. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பிஜின்னு வரும், பிஜினா பேக்ரவுண்ட். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களால் ஃபோட்டோ இம்போர்ட்ஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக இது பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ட்ரையல் பண்ணி காட்டுறேன். இம்போர்ட் இமேஜ்னு கொடுத்து, ஸோ இப்போ இந்த இமேஜ் கொஞ்சம் நேரம் ப்ராசஸ் ஆகும். ஸோ ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் இது சொல்கிறேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒய் பிளட் சேம் பிளட் வந்து இருக்கும். எத்தனை பேர் ஒய் பிளட் சேம் பிளட் பார்ப்பீங்க? நான் ஆக்சுவலாக பார்ப்பேன். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு 2 வீடியோ போட்டிருக்காங்க, ஒரு மூவியை வச்சு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு ஏதாச்சும் சைடில் ஒர்க் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு, ஏதாச்சும் ஒரு டப்பிங் படத்தை, ஹாலிவுட் படம் வந்து தமிழில் டப் பண்ண படத்தை வந்து அப்படி ப்ளே பண்ணி விட்டுட்டு அப்படியே பார்க்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ மோஸ்ட்லி யூடியூப்ல இருக்கிறதால யூடியூப்ல ட்ரெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோஸே நம்ம ப்ளே பண்ணி பார்க்கறதா இருக்கு. ஆனால் இவ்வளோ நேரம் எடுக்குது, பேக்ரவுண்ட் தானே ரிமூவ் பண்ணுறீங்க, அது பிளைன் பேக்ரவுண்ட் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோட கஷ்டம் அதுக்கு. இவன் ஃப்ரீயாக அது கொடுத்துருக்கிறதே நமக்கு பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்களா, ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சா. ஸோ நம்ம இதை வந்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போன உடனே அப்லோட்ஸ் கொடுத்து நம்ம என்னென்ன ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம். அப்லோட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி யூஸ் தட் இமேஜ் ஆஸ் எ இமேஜ். ஸோ நான் இப்போ ஒரு டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் நான் இந்த மாதிரி சைடில் வந்து இப்படி பார்ப்பேன், இங்கே நிற்கணும், சைடில் பார்க்கணும். ஸோ இதுலேயும் இப்படி நிற்கணும், சைடில் பார்க்கணும். ஸோ இவங்களுக்கு அதே மாதிரி தான். ஸோ இந்த பக்கம் நான் ஏஐ வச்சு இவங்க எல்லாருமே வெக்கப்படுற மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில இமேஜஸ் வந்து என்னோட இதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன். எப்படி வெக்கப்படுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று, வேற என்ன இப்படி ஷாக் ஆகிற மாதிரி, பட் ஷாக் ஆகிறது நல்லா இல்லை. இதுவுமே ஒரு மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி இருக்குது, பட் இது கொஞ்சம் க்யூட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன் என்ன புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி வச்சிடணும். ஸோ இந்த பக்கம் ஏஐ அக்கா, ரியல் அனன்யா, இவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் இதை எடுத்தாவே உங்களுக்கு தெரியுங்க. இங்கே பாருங்கள், இங்கே கீழே வந்து இந்த ஃபோட்டோலாம் பாருங்கள். இது உண்மையான பர்சனாக இருந்திருந்தா இது வந்து உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த ஐடி கார்டெலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க, நீங்களும் அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. முடிஞ்சால் அந்த வீடியோ வந்து பாருங்கள். அது கிட்டத்தட்ட பெரிய வீடியோ தான். ஒரு 12 அக்காஸ் பற்றி பேசியிருக்கேன், 12 ஏஐ அக்காஸ் பற்றி பேசியிருக்கேன். ஸோ இது 2த்துல எது நல்லா இருக்குது? ஏன்னா தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வருவாங்க. ஸோ அதை நம்ம சூப்பராக வைக்கணும்.
அதுதான் எப்பயுமே முக்கியம். ஸோ இது வேணாம், இவங்க கொஞ்சம் சிரிச்சு கொஞ்சம் நல்லா இருக்காங்க, இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க சாரீ கட்டியிருக்காங்களா, சாரீ கட்டினதே எப்படி இருக்குது, இதுவும் ஒரு மாதிரி தான் இருக்குது. இது வச்சாச்சு. இது இது கூட யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா, வேறு என்ன இமேஜஸ் இருக்குது. நம்ம இது சைட்டில் பார்க்குறாங்க, இது ஒரு சுடிதார். இல்லை இதையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் கொடுத்து இதையும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அதையும் எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் ரிமூவ் பண்ண பேக்ரவுண்டை நீயும் ரிமூவ் பண்ணு, ரிமூவ் பண்ணு பேக்ரவுண்டை நீயும் ரிமூவ் பண்ண. அப்புறங்க நேற்று இந்த டாக்ஸிக் லவ் ஸ்கிரிப்ட் எழுதுனேன்னு சொன்னல, அந்த வீடியோவுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா பாருங்க, 18.2K 18,000 பேர் பார்த்துருக்காங்க. இதுதான் இந்த ஸ்கிரிப்ட். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, ஐ லவ் யூ, எனக்கு எந்த அளவுக்கு. கிட்டத்தட்ட 621 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 200 ஷேர், 150 சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. கமெண்ட்ஸும் என் லைஃப் இப்போ இப்படிதான் அவன் பேசுகிறான், ஐயோ ட்ரூ, இப்படி தான் பேசினான், ஐ ஃபேஸ்டு திஸ் சிச்சுவேஷன், திஸ் இஸ் வாட் லவ், முடிச்சு விட்டீங்க போங்க, எப்படியெல்லாம் டைலாக் விட்டான், பட் விட்டு போயிட்டான், 2 ways இப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப ரிலேட்டபிளான கண்டென்ட் தான் நான் வந்து நேற்று கஷ்டப்பட்டு ஸ்கிரிப்ட் எழுதி போட்டேன். முடிஞ்ச அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ இப்போ அது வந்துருச்சு. இப்போ நான் அது பேசுகிறதே ரொம்ப நேரம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை நம்ம முடிச்சுக்கலாம் சீக்கிரம். எப்படி பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிடுறேன். மக்களே, இது என்ன ஆச்சுன்னா, நம்ம எடிட் பண்ணிட்டே இருந்தோம், அதுக்கப்புறம் ஃபோன் வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு. நான் பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகவே இல்லை. ஸோ என்னென்னா, இப்போ நம்ம வந்து கேன்வால் எடிட் முடிச்சாச்சு. நீங்கள் அப்படியே கிட்ட வாங்க, கிட்ட வந்தால் நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே ஆங்கிளை மாற்றினோன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகிடும். ஃபோக்கஸ் ஆகிடுச்சா? இப்போ என்னென்னா, நம்ம வந்து இந்த வீடியோ இப்போ போட்டாங்களா மக்களே, இந்த வீடியோ வந்து நான் போட்டேன். ஆனால் இப்போ என்னாச்சு, அதிலே சொல்லியிருப்பேன் காப்பிரைட்ஸ் வந்தாலும் வரும் அப்படின்னு. ஒரு சாங்குக்கு வந்து காப்பிரைட்ஸ் கொடுத்து விட்டான். இப்போ வந்து அதை ட்ரிம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் சில ரீஜன்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து இதாக இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிருக்கு. ஆனாலும் நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் அதுக்குள்ளே அந்த போர்ஷன் மட்டும் ட்ரிம் பண்ணிட்டேன், அது ப்ராசஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ரைட்டிங் டாக்ஸிக் லவ் ஸ்கிரிப்ட் இது முடிச்சாச்சு, இந்த தம்ப்நெயில் முடிச்சாச்சு. ஆனால் இந்த வீடியோ என்ன பண்ணிட்டேன், நான் மிகப்பெரிய குளறுபடி பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணது நைட் எடிட் பண்ணிட்டு இருந்தேன், தூங்கிட்டேன். காலையில் ஒரு 4 மணிக்கு எடுத்து அப்லோட் பண்ணலான்னா தூக்கத்திலே அப்லோட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ போய் செக் பண்ணி பார்த்தா அது 37 செகண்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு 34 நிமிஷம் வரும். நான் அப்படியே விட்டுட்டேன்னா, சரி இந்த வீடியோ அவுட் எடுத்து போடுறதுக்குள்ள என்னாச்சு, அவுட் எடுக்கிறதுக்கு ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லைன்னு அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். அந்த அவுட் எடுத்த இந்த டாக்ஸிக் லவ் ஸ்கிரிப்ட் இந்த வீடியோவோட அவுட்டை டெலிட் பண்ணிட்டேன், வேற வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ செக் பண்ணி பார்த்தா அந்த வீடியோ அப்லோடே பண்ணல. இப்போ பாதி வீடியோ போயிடுச்சு. நான் ஒரே சோகமாக போச்சு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ திரும்பி இந்த வீடியோ வந்து நான் இருக்கிற ஃபுட்டேஜ் மட்டும் வச்சு எடிட் பண்ணிட்டு நேற்றுக்கான விளாகை இன்னைக்கு நான் எடிட் பண்ணி போடணும். அப்புறம் இன்னைக்கான விளாகையும் நான் இதெல்லாம் என்னைக்கு வரும்னு தெரியல. இப்போ நான் பேசுறது நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்குது பாருங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஏஐ அக்காஸ்க்கான தம்ப்நெயில் பண்ணிட்டோம். இதை வந்து நான் வச்சுட்டேன் ஆக்சுவலாக. சரி, அப்போ இன்னைக்கு வந்து சரி ஓகே, சாங்ஸ் எழுதி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வருதே நமக்கு ஓன் சாங்ஸுக்கு. ஸோ அதனால் லிரிக்ஸ் எழுதலான்னு சொல்லிட்டு சில லிரிக்ஸ் எழுதி வச்சேன். ஆனால் இது எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுனே தெரியல. நான் சும்மா படிச்சு காட்டுறேன். இது வந்து என்னைக்கு பாட்டா நான் பாடி போடுவேன்னு தெரியல. சாங்ஸ் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 8 லைன் ஒரு 10 லைன் ஆச்சு நம்ம எழுதணும். அப்படின்னா ஒரு சாங்கை கன்வே பண்ண முடியும். எப்படி இருக்குன்னு கேளுங்க. எல்லாமே ஒரு மாதிரி ஒன் சைட் லவ் ஃபீல், இல்லை பிரிஞ்ச காதல், இல்லை அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான். மறுபடி உன்னை விரும்பிடும் மனமடி, முதலடி உன் காதலை சொல்லடி, காதல் நீ என்றால் என் காயம் மாறுமே, சாதல் என்றாலும் உன் மாயம் காக்குமே, கண் இமைகளுக்குள் கடலின் நீர்த்துளிகள் உந்தன் கரம் பிடிக்க வற்றி போகுமா. அது ஆக்சுவலாக மீனிங் என்னன்னா, அவ்வளோ அழகை வந்து உள்ள வச்சுட்டு இருக்கோம். நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட போகும்போது அந்த அன்பால அந்த கண்ணீர் எல்லாமே வற்றி போகுமான்னு சொல்றத ஒரு கவிதை மாதிரி ஒரு பாடல் வரி எப்படி வச்சுக்கோங்க. புவி ஈர்ப்பையும் மிஞ்சிய உன் ஈர்ப்பை உணர்ந்தேன் உன்னிடத்தில் ஒன்று சேர்வோமா அப்படின்னு ஒரு இது. அடுத்து ஒரு நொடி அந்த ஒரு நொடி அவள் பார்த்த பார்வை நெஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு பொண்ணு நம்ம ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ அந்த பொண்ணு நம்மளை ஐ கான்டாக்ட் வைக்கிறதே, நமக்கு பிடிச்ச பொண்ணு நம்மளை ஐ கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு வரமா
பையனா இருக்கு, ஐ மீன் பையன் வந்து ஒரு பொண்ணு பார்த்தாலும் அந்த ஃபீல் தான் இருக்கும், ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு பையன் வந்து அந்த பொண்ணை அவன் பார்த்தாலும் அந்த ஃபீல் தான் இருக்கும். அந்த ஒரு நொடி அவங்க நம்மளை பார்த்த உடனே நம்மளை பார்த்துட்டாங்க, அதை போய் பெருமையா பேசிட்டு இருப்போம். என் க்ரஷ் இருக்காங்கல்ல, என்னை பார்த்துட்டா, இது போதுண்டா, பார்த்தல்ல, என்னெல்லாம் பார்க்கறாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் வச்சு பாடல் வரிகள் எழுதி கொண்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோவை நம்ம இன்னைக்கு இப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவே இன்னைக்கு ரொம்ப பெருசா போச்சு. ஸோ காலையில எழுந்து நான் வந்து பல்லு விளக்கி டேட்டு கிழிச்சு அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மேலே மொட்டை மாடியில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதோட சேர்த்து அப்படியே இன்னைக்கு ஒரு ரீல் வந்து வெறும் இன்னைக்கு வேற எந்த ரீலும் போடவே இல்லை. பட் காலையில பிரெயின் ஸ்டார்ம் வந்து பண்ணப்ப ஏகப்பட்ட ஐடியாஸ் கிடைச்சிச்சு, எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது உட்காந்து நாளைக்கு தான் ஸ்கிப் பண்ணி நாளையிலிருந்து கண்டென்ட் வீடியோ பண்ணணும். இன்னைக்கு ஒரே ஒரு சாங் மட்டும் இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பெரிய பெரிய விளாக்ஸ் இந்த வீடியோ, அதுக்கப்புறம் ஏஐ அக்காஸ் அந்த வீடியோ, அதுக்கப்புறம் இன்னொன்று ட்ரெண்டிங் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கேன். அது என்னைக்கு எடிட் பண்ண போறேன்னு தெரியல அந்த வீடியோ. ஸோ அந்த மாதிரி சிலது அதில் போயிட்டு இருக்கு. மற்றபடி இன்னைக்கு வேற என்ன பண்ணேன், அவ்வளோதாங்க. எடிட்லேயே இன்னைக்கு நாள் ஃபுல்லாக போகுது. ஒன்று வீடியோ எடிட் பண்ணி அதை ஒழுங்காக அப்லோட் பண்ணாமல் டெலிட்டும் பண்ணிட்டு இப்போ திரும்பியும் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். இன்னொன்று தம்ப்நெயில் உட்காந்து எடிட் பண்ணணும். எல்லாமே ஃபோன்லேயே பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. இது மட்டும் லேப்டாப்பில் பண்ணுறோம். இந்த லேப்டாப்லாம் சார்ஜ் பேட்டரி போச்சு ஆல்ரெடி அப்பயோ. வெறும் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும், ப்ளக் பாயிண்ட்ல சரி வச்சுட்டே இருக்கணும். லைட்டாக அசைஞ்சா கூட ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்களா எப்படி? அதாவது நம்ம தலைவர் எஸ்டிஆர் வந்து ஜேர்னி ஆஃப் அட்மேன் 2020 எபிசோடு 1ன்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருக்காங்க. அதை அப்படியே பார்த்துட்டே எடிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு இனிமையான நாள். நம்ம வந்து பிளான் பண்ண மாதிரி நிறையா முடிஞ்சு. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. 6:30க்கு இந்த விலாகை முடிக்கிறோம் நம்ம. இதை வேற நான் என்னைக்கு எடிட் பண்ணி என்னைக்கு போஸ்ட் பண்ணி என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க மக்களே. நைட்டு நம்ம அந்த அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ஒன்று போட்டு வச்சனே மேலே அந்த கேலண்டர், என்னென்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு. அது என்ன ஃபுல்லாக க்ரீன் டிக்கே பண்ண மாட்டேறேன், எல்லாம் ரெட்டு தான் போட்டுட்டு இருக்கேன். அது எப்படியாச்சும் ஒரு நாளாச்சும் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ரீன் டிக் பண்ணுற மாதிரி பண்ணிடணும். என்னைக்கு தான் அது முடியும்னு தெரியல. இந்த மாதம் 4 நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் ஒழுங்காக பண்ணி ஆகணும். இப்போ நான் பேசுறதுலாம் ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்கு. ஏதோ ஃபோன் ஹீட் ஆகி திரும்பி ஆஃப் ஆகிட போகுது. அது வேற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ மக்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுருப்பீங்கன்னா, எதெல்லாம் நான் பண்ண தப்போ அதெல்லாம் உங்களோட லேர்னிங்கா நீங்க எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு லேர்னிங் இருக்கு கண்டிப்பா. இந்த உலகத்துக்கு நாம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லதான் வந்துட்டு இருக்கோம். ஏதோ வளரு, நீ பாட்டுக்கு அடிச்சுடு. சரி, ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நண்பா நண்பீஸ். மீண்டும் உங்களை நாளை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எரளவழன். நீங்க என்ன எரல் சார் அஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம், பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க.